இப்படி ஒரு பொண்ணு உலகத்துல நீ எங்கேயாச்சும் பாத்திருக்கியா? ஜகஜால கில்லாடி. கொஞ்சம் அசந்தா ஊரே வித்துட்டு வந்துருவா. ஆனா நீ இன்னும் அவளுக்கு கண்டிஷன் போட்டுட்டு இருக்க. வினய், நான் உன் நல்லதுக்காக தாண்டா சொல்றேன். அவளை நீ கை கழுவுனா மட்டும் பத்தாது, மொத்தமா தலை மூழ்கிடணும். நான் இப்ப கூட வரும்போது பார்த்தேன், வெளிய நின்னு அழுகிற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா. நீ அத நம்பிடாத. எப்படியாச்சும் உன்னை வீட்டுக்கு கூட்டு போகணும்னு பிளான் பண்ணுவாங்க. நீ கேர்ஃபுல்லா இரு. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். தீபிகா, என்னை பத்தி நீ என்ன நினைச்ச? நான் ஒரு முடிவு எடுத்தனா அதை யாருக்காக மாத்திக்க மாட்டேன். மித்ராவை பத்தி நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா அதை புரிஞ்சுக்காம என் அம்மா அப்பாவும் அவளுக்காக என்னை விட்டு கொடுத்துட்டாங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் அந்த வீட்டுக்குள்ள போவேன்னு நீ நினைக்கிறியா? மித்ரா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. என்னங்க என்னங்க, வினய் இருமிட்டு இருக்கா, சத்தம் கேக்குது. என்னன்னு பாருங்க, வாங்க. வா வினய். வினய் வினய் வினய், என்னடா ஆச்சு? மெல்ல மெல்ல மெல்ல. வினய், ஒன்றும் இல்லை, பயப்படாத, நார்மல் தான். வினய், படுத்து தூங்கு, ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். அப்பா, நீங்க இன்னும் வீட்டுக்கு போலையாப்பா? இன்னுமா இங்க இருக்கீங்க? நீங்க தனியா விட்டுட்டு நாங்க 2 பேரும் வீட்டுக்கு போனோமா? வினய், நீ எங்க புள்ளடா? அதுவும் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணன்னு நீ ஒருத்தன் தான் எங்களுக்குன்னு இருக்க. உன்னை விட்டுட்டு நாங்க எப்படிடா வீட்டுக்கு போவோம்? நீதானடா எங்க உலகம். ஏமா, அன்னைக்கு நான் வீட்டை விட்டு போகும்போது என்னை விட உனக்கு மித்ரா தானே முக்கியம்னு இருந்த. இன்னைக்கு என்ன வந்துச்சுன்னு நீ இவ்வளவு டைலாக் பேசுறியா? எங்களுக்கு 2 பேருமே முக்கியம்தான்ப்பா. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ வேற மித்ரா வேறன்னு நினைக்கல. 2 பேரும் ஒண்ணுதான். ஆனா நீங்க தான் அதை புரிஞ்சுக்காம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு எல்லாமே புரியுதுமா. நீங்க தான் நான் சொல்றதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் மித்ரா ஒன்றும் நல்லவில்லம்மா. ஏமா நான் சொல்றது மட்டும் நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க? அவ சொல்றது மட்டும் தான் நம்பிட்டு இருக்கீங்க. நீ சொல்றத நான் நம்பலாமா இல்ல நம்ப வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஆனா மித்ரா சொல்றத நான் முழுசா நம்புறேன். இதான் அவளுக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம். நீ பெத்த புள்ளனா நான் சொல்றத உன்னால நம்ப முடியல. மித்ரா அவ எங்க இருந்தா வந்த ஒருத்தி, அவ சொல்றது மட்டும் நம்புறீங்க. ஏன்னா அவ உங்களெல்லாம் அந்த அளவுக்கு மந்திரம் போட்டு வச்சிருக்கா. அப்படி இல்ல வினய், நீ சொல்றது உன் கண்ணால பாக்காம யாரோ ஒருத்தவங்க சொல்றத வச்சு நீ மித்ராவை சந்தேகப்படுற. ஆனா மித்ரா தான் வயித்துல இருக்கிற குழந்தை மேல சத்தியம் பண்ணி நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்றா. என்ன இந்த 2ல எதை நம்ப சொல்ற? ஓ மேல தப்பா இல்ல மித்ரா மேல தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு எனக்கு தெரியும் வினய், எந்த ஒரு பொண்ணும் தான் வயித்துல வளர குழந்தை மேல போய் சத்தியம் பண்ண மாட்டா. எந்த காலத்துல மணி இருக்க? சத்தியமா பெரிய சத்தியம். இப்பெல்லாம் பசங்க சாக்லேட் சாப்பிடுற மாதிரி சத்தியம் பண்ணிட்டு திரியறானுங்க. இதுதான் வினய் நீ பண்ற தப்பு.
மத்தவங்க சொல்றத நம்புற நீ பெத்தவங்க நாங்க சொல்றத நம்ப மாட்டேங்கிற. எங்களை விடவா மத்தவங்க உனக்கு நல்லது பண்ணிட போறாங்க? நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இதை விட எங்களுக்கு வேற என்ன ஆசை இருக்க போகுது? வினய், அம்மா சொல்றத கேளுடா. ஏன் பிடிவாதம் பிடிச்சிட்டு நிக்கிற? பா, நான் பிடிவாதெல்லாம் பிடிக்கல. நீங்க தான் நான் சொல்றத மீறி அவளை நம்பிட்டு இருக்கீங்க. இங்க பாரு வினய், நீ மறுபடியும் மித்ரா மேல குத்தம் சொல்லாத. எங்க மேல உனக்கு உண்மையாவே பாசம் இருந்தா, மரியாதை இருந்தா வீட்டுக்கு வா. இல்லனா உன் இஷ்டம் போல எப்படி வேணாலும் இருந்துக்கோ. என்னை நம்புங்கன்னு கேக்குறத விட்டுட்டு நீ முதல்ல எங்களை நம்பு. இந்தாங்க. உன் அம்மாவோட பிடிவாதம் உனக்கு தெரியும்ல? நீ இல்ல, நான் நினைச்சா கூட அவ முடிவை மாத்த முடியாதுடா. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு இருக்கிற கேன்சர் நோய் போயிடுன்னு அவ நம்பினா. அதுல உனக்கு எனக்கும் 100% நம்பிக்கையே இல்ல. நீ ஒருபடி மேல போய் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன. கடைசியில யார் ஜெயிச்சா? நீயா நானா? வாசுகி தான். எனக்கு என்னமோ இதுலயும் வாசுகி தான் ஜெயிக்க போறான்னு தோணுது. தோக்க போறோன்னு தெரிஞ்சே நீ ஃபைட் பண்றியே. சரிப்பா, இப்ப நான் என்னதான் பண்ணணும்? டேய், உனக்கும் மித்ராவுக்கு தானே பிரச்சனை, எங்களுக்கும் உனக்குமா என்ன? அப்புறம் ஏண்டா எங்களை பிரிஞ்சு எங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற? அவ சொல்ற மாதிரி வீட்டுக்கு வா. உனக்கு மித்ராவை பிடிக்கல, நான் அவ கூட பேசாம இரு. சரிப்பா, ஓகே. சரி வினய், நீ எதை பத்தி யோசிக்காம கவலைப்படாம ரெஸ்ட் எடு. ஆ? எதுக்கு எல்லாரும் சுத்தி நின்று என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? அதானே, அவன் என்ன கெஸ்டா? அவன் நம்ம வீட்டு பையன் தானே. ஒண்ட வந்த பிடாரிய ஊர் பிடாரி துரத்துன மாதிரி என்னென்னமோ நடந்து போச்சு. வசந்தி, ஆமா, என்ன மட்டும் குத்தம் சொல்றதுன்னா வந்துருவீங்களே. இந்த வினய், முதல்ல இந்த பாலை குடி. வேண்டாம் சித்தி. இத பாருடா வினய். அப்பா ப்ளீஸ் பா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் எனக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணாதீங்கப்பா. ஐ நோ வாட் ஐ அம் டூயிங் பா. என்னடா பேசுற நீ? நீ என்ன வேணாலும் பண்ணுவ, நாங்க எதுவும் நல்லது கெட்டது பேசக்கூடாது சொல்லக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு பெத்தவங்க பெரியவங்கன்னு நாங்க எல்லாரும் இந்த வீட்ல இருக்கோம்? அக்கா விடுங்கக்கா. இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். வந்ததும் வராததுமா ஏன்கா இதையெல்லாம் பேசணும்? பேசணும் வசந்தி, நம்ம தான் பேசணும். அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? சித்தப்பா, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா தெரியும் உனக்கு? நான் சொல்லட்டா? உனக்கு ஆணவம் தலைக்கேறி நிக்குது. அதான் நம்ம சொல்றதா சரி, நம்ம நினைக்கிறதா சரின்னு தலகால் புரியாம ஆடிட்டு இருக்க. மா, என்னம்மா நீ? நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ அவளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? மா, நான் தாம்மா உன் பையன். அவன் நேத்து வந்தவன். அது நினப்பு இருக்கா இல்லையா உனக்கு? வினய், நீ மித்ராவை கொலை பண்ண முயற்சி பண்ணியா? அக்கா,
இப்போ எதுக்கு தேவையில்லாத பேசிகிட்டு இருக்க? அவனை இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கான். இப்போ போய் நீ சும்மா இருடா. சொல்லு வினய், நீ மித்ராவை கொலை பண்ண நினைச்சியா? கேக்குறேன்ல, சொல்லுடா. மா இல்ல இல்ல இல்லம்மா. எத்தனை தடவை தான் நானும் சொல்லுவேன். எனக்கும் தெரியும் நீ அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு. அதனாலதான் மித்ரா உன் மேல அவ்வளவு புகார் சொன்னப்போ நான் உறுதியா என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு சொன்னேன். வினய், இங்க பாரு, எனக்கு நீயும் மித்ராவும் வேற வேற இல்ல, 2 பேரும் ஒண்ணுதான். எப்படி நீ அவளை கொலை பண்ண நினைச்சிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேனோ அதே மாதிரிதான் மித்ரா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நான் நம்புறேன். உனக்கு புரியுதா? டேய், உங்க அம்மா சொல்றது 100க்கு 100 சரிதான் வினய். நம்ம கோவத்துல இருக்கும்போது நம்ம மூளை சரியா வேலை செய்யாது. ஏதோ அவசர அவசரமா யோசிச்சு அவசர அவசரமா முடிவெடுப்போம். அது எதுவும் கரெக்டாவே இருக்காது. சில விஷயங்களுக்கு மூளை 1000 காரணங்களை சொல்லும். ஆனா அந்த கால்குலேஷன் எல்லா நேரத்திலயும் சரியா இருக்காதுடா. நான் என் அனுபவத்துல சொல்றேன், புரிஞ்சுக்க ப்ளீஸ். புருஷன் முண்டாட்டி கடையில் என்ன சண்டை வேணா வரலாம்டா. ஆனால் அதுக்காக தனித்தனியாக போயிடக்கூடாது. ஒன்றாவே இருந்தால் தான் அதை சரி பண்ண ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். பிரிவு பிரச்சனையை இன்னும் பெருசாக்கும். எப்படியோ நீ வீட்டுக்கு வந்துட்ட, இனி 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறீங்க, அது போதும் எனக்கு. இந்த ஆள் என்ன இவ்வளவு நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்காரு? சரி மாப்பிள்ள. டேய், இப்போ எதுக்கு முறைக்கிற? உன் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்ல வந்தேன்டா. யோ, அந்த ரூம்லாம் போய் என்னால் தூங்க முடியாது. மூஞ்ச பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கலையா? யோ மாம்ச, நான் வேணா உன் ரூமில் போய் படுத்துக்கிறேன். என்ன? தாராளமாக தங்கிக்கோ. ஆனால் தூங்கும்போது பழக்க தோசத்தில் என் மேலே காலை தூக்கி போட்டுறதா அவ்வளோதான் சொல்லிட்டேன். போயா பைத்தியம். பார்த்து வர. பார்த்துடா. விடியா, நீ பேசாம இருந்தாலே போதும். இதுக்கு மேலேயே நான் இங்கே இருந்தேன்னா சரிப்பட்டு வராது. லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போக தான் வந்தீங்களா? நான் கூட ரோஷம் போய் வீட்டுக்கு வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். ஏய், உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி என்கிட்ட வந்து நின்னு உயிரை வாங்கிட்டு இருக்க? யாருக்கு? எனக்கு பிரச்சனையா இல்ல உங்களுக்கு பிரச்சனையா? மித்ரா, போது நிறுத்துறியா? தேவையில்லாம சும்மா என் வாயை கிளறத. அம்மா, உன் மனசுல நீ என்னதான் அப்படி நினைச்சிட்டு இருக்க? பெரிய மகாராணி நினைப்பா. நாம சொல்றதுதான் இந்த வீட்டுல எல்லாரும் கேக்குறாங்க, நாம சொல்றதுதான் நம்புறாங்க. அதனால எப்படி அவனை ஆட்ட போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா?
பாரு, உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்ப இருக்கிற இந்த சாயம் ரொம்ப நல்லா நிலைக்காது. ஒரு நாள் பெய்ய போற மழையில எல்லா சாயமும் வெளுக்க தான் போகுது. என்ன முகம் மாறுது? கோவப்படுறியா? உனக்குலாம் கோவமே வரக்கூடாது. நான் எப்படி பார்த்தா எனக்கு தான் வரணும். ஏன் நான் கோவப்படக்கூடாது? கட்டின பொண்டாட்டிய முழுசா நம்ப முடியல. அத பண்ணு இத பண்ணுன்னு வெக்கமே இல்லாம வந்து கேக்குறீங்க. இதுக்கெல்லாம் மானமுள்ள எந்த பொண்ணா இருந்தாலும் கோவப்படதான் செய்வா. எச்சி போதும், நிறுத்து. அவ்வளவு மானம்டா டெஸ்ட்டுக்கு ஒத்துக்க வேண்டியதுதானே? எது தடுக்குது உன்ன? தோ இந்த திமிருதான். நான் என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் உத்தமின்னு ப்ரூவ் பண்ணுவேன். ஆனா அதை நான் இப்ப பண்ண மாட்டேன் வினய். அதுக்குன்னு ஒரு காலம் வரும், அப்ப பண்றேன். பார்க்க தானே போறீங்க. நல்லா நடிச்சிருவா. இப்படி நடிச்சு தானே இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே அவன் பக்கம் இழுத்து வச்சிருக்க. ஆனா ஒண்ணு மித்ரா, ஒரு வழியா என்னையே ரொம்ப விட்டு வெளில போக வச்சிட்டல. பார்க்க தானே போறேன். இது எவ்வளவு நாள்னு பாக்குறேன். நல்லா பாருங்க வினய், யாரு வேண்டான்னாங்க? நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க சண்டை போட்டதும் பேக தூக்கிட்டு நான் வெளியில போயிடுவேன். நீங்க ஜாலியா அந்த தீபிகாவை கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கலான்னு நினைச்சீங்களா? வாய மூடு. உன் கூடலாம் போய் நின்று சரிக்கு சரி பேசிட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? போய் பணத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே நீ? செக்கப் புடி புடி புடி. இதுக்கு தானே என் கூட இருக்க வினய்? நிறுத்து. இது பாரு, இந்த செக்ல சைன் மட்டும் தான் பண்ணிருக்கேன். இது பிளாங்க் செக். உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளோ ஃபில் பண்ணிக்கோ. ஆனா ஒண்ணு, இந்த வீட்டை விட்டு நீ நிரந்தரமா போயிடணும். நீ ஒரு வார்த்தை பேசுன, ஒரு காஃபி. மா கேக்கலையாம்மா? ஒரு காஃபி சொன்னமா? மா எவ்வளவு நேரம் இங்க ஒருத்தன் காஃபி காஃபின்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்படி கிச்சன்ல நின்னு என்னதாம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? மா கேக்குதா இல்லையாமா? நான் அம்மா கிட்ட தானே காஃபி கேட்டேன், உன்கிட்ட இல்லல்ல. உன்னை யார் காஃபி எடுத்துட்டு வர சொன்னது? ஓ, இந்த மாதிரிலாம் பாசமா இருக்கிற மாதிரி டிராமா பண்ணி யாரை ஏமாத்த பாக்குற? ஏய், உன்கிட்டலாம் இந்த மாதிரி நான் 1000 டிராமா பார்த்துட்டேன். அம்மா, அது எப்படி நீ நினைச்ச நீ போட்டு எடுத்துட்டு வர காஃபியை நான் குடிப்பேன்னு? உன் கையால போட்ட காஃபி தான் நான் குடிக்கணும்னா அப்படிப்பட்ட காஃபி எனக்கு வேண்டாம். ஓ, உனக்கு அவ்வளவு திமிரு ஆயிடுச்சா? என் வீட்லயே உட்காந்துட்டு என்கிட்டயே உன் திமிரி அதிகாரத்தையும் காட்டுற.